பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பகுதி 6. பகுதி 6ல் நம்ம புணர்ச்சி விதிகளில் உடம்படு மெய்ப்புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 2 வார்த்தையை கொடுத்து சேர்த்து எழுத சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த 2 வார்த்தையும் நல்லா பார்க்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மணி கூட்டல் அடி. இப்போது இந்த முதல் வார்த்தையில் இருக்கிற கடைசி எழுத்தான என்ன இருக்குது? நீன்னு இருக்கா? நீ நம்ம எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது அந்த கடைசி எழுத்து இ இ ஐ அப்படின்ற 3 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்தா வந்து வருமொழி, அதாவது 2வது வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்தும் உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா அங்க உடம்படுமை ஈ தோன்றும். அப்படி தோன்றும் போது மணி குட்டல் ஈ குட்டல் அடி மணி அடி அப்படின்னு நமக்கு பதில் கிடைக்கும். இப்போ கிளி குட்டல் அழகு கிளி அழகு, காட்சி குட்டல் அழகு காட்சி அழகு அப்படின்றது தான் சரியான விடை. இப்போ உடம்படுமை அப்படின்னாவே மொத்தம் 2 எழுத்துக்கள், ஒன்று இ இன்னொன்று இவ். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? குண குட்டல் அழகி. இப்போ இங்க முதல் வார்த்தையில் இருக்கிற கடைசி எழுத்தான நாவை எப்படி பிரிப்போம்? இன்னு குட்டல் ஆன்னு பிரிப்போமா? அப்படி பிரிக்கும் போது இந்த இ இ ஐ அப்படின்ற எழுத்துக்களை தவிர்த்து ஆ ஆ உ இ ஓ அப்படின்ற 5 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்தும் வருமொழியில உயிரெழுத்தும் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அங்க இவ் அப்படிங்கிற உடம்படுமையை சேர்க்கணும். இப்போ குணக்குட்டல் அழகி குணவழகி, அதே மாதிரி திருக்குட்டல் ஆரூர் திருவாரூர் அப்படின்றது தான் சரியான விடை.